ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. A little one shall become 1,000, and a small one a strong nation. I, the Lord, will hasten it in His time. Isaiah 60:22. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மற்றற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் அனைவரும் ஜீவன் சுகம் பலத்தோடே இந்த வருஷத்தின் 6வது மாதத்தை காணச் செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து வரும் காலங்களெல்லாம் கிருபையா தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். இன்றைய சிந்தனைக்கான வசனம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செய்கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆமேன். ஒருமுறை இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செய்கொடுங்கள் என்று பிதாவாகிய தேவன் மேகத்திலிருந்து கூப்பிட்டு சொன்னதைத்தான் நாம் இங்கு வாசித்தறிந்தோம். அதாவது பிதாவாகிய தேவன் இயேசுவின் சீசர்களை நோக்கி குமாரனுக்கு செய்கொடுங்கள் என்று சொன்னதைத்தான் நாம் இங்கு அறிந்தோம். இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை பேர் சொல்லி அழைத்து அவர்களை தன்னை
பின்பற்றும்படியாக அவளை கேட்டுக்கொண்டார். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் சீசர்கள் இயேசுவை பற்றி அதிகமாக அறிந்திருக்கவில்லை. தீர்க்க தரிசன புத்தகங்களில் இயேசுவை பற்றி எழுதியிருந்ததை ஒப்பிட்டு பார்த்து அவரை அரைமனதோடு பின்பற்றியிருக்கக்கூடும். ஆனால் மறுரூப மலையில் பிதாவாகிய தேவன் சீசர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தியதிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் சீசர்களுக்கு பயமும் பக்தியும் அதிகமானதை இச்சம்பவத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அதுவரையிலும் அசதியாய் இருந்த சீசர்கள் இதன் பிறகு இயேசுக்கு செவிசாய்த்து வாழ்ந்தார்கள் என்று அறிகிறோம். இயேசுக்கு செவிசாய்த்து வாழ்வதால் வரும் நன்மைகளை வேதத்தின் வாயிலாக நாம் அறிய முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களில், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று இயேசு சொன்னதை பார்க்கிறோம். ஆமேன். இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னபடி அவர் சிலுவையில் தொங்கி தன் இரத்தத்தெல்லாம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சாட்சி கொடுப்பதையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விதமாக ஆதாமும் ஏவாளும் தேவ கற்பனை மீறி பாவம் செய்ததால் மனுக்குலம் இழந்து போன நித்திய ஜீவனை மனுக்குலத்திற்கு தருவதற்காக சிலுவையில் தன்னை பலியாக அர்ப்பணித்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாத தருவேன் என்று சொன்ன இயேசு அவருடைய சத்தியத்திற்கு செய்கொடுக்கிற அனைவருக்கும் பாவமன்னிப்பாகிய இரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எழுதியிருப்பதை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவின் சத்தம் கேட்டு அவருக்கு பின் சொல்லும்போது, அதாவது அவர் சத்தியத்திற்கு செவி சாய்த்து நடக்கிற ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை நிச்சயம் கொடுப்பார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்பவர் மட்டுமே நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். எனவே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள கர்த்தராகிய இயேசுவின் சத்தியத்தை செவிசாய்த்து வாழ்வோம். அதாவது அவருடைய வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு செவிசாய்த்து வாழ்வோம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அடுத்ததாக உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், உன் தேவனாய கர்த்தருடைய சத்தியத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும், கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாக இருந்தது போல உன்மேலும்
உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். ஆமேன். நம்ம தேவனாகிய கர்த்தருடைய சத்தியத்திற்கு செவி கொடுத்தால் மட்டுமே நாம் அவருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும்போது நம் பிதாக்கள் மேல் அவர் சந்தோஷமாக இருந்தது போல நமக்கு நன்மைகள் உண்டாவதற்கு நம்மேலும் சந்தோஷமாயிருப்பார். அவளுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவளை இந்த தேசத்திலே நாட்டுவேன் என்று எரேமியா 32ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவ்விதமாக நாம் அவருக்கு செவிசாய்த்து நடக்கும்போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதும் மட்டுமல்லாமல் அவருடைய சத்தியத்துக்கு செவிசாய்த்து கட்டளைகளை கை கொள்ளும்போது பல நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். மேலும் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவிகொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமேன். கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் செவிசாய்த்து கை கொள்ளும்போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். நாம் வாலாகாமல் தலையாகும்படி செய்கிறார். நாம் கீழாகாமல் மேலாகும்படி செய்கிறார். விதமாக நாம் கர்த்தருக்கு செவிசாய்த்து வாழும்போது நித்திய ஜீவனையும் நன்மைகளையும் மேலான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், என் வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். தேவ சத்தியத்திற்கு செவி சாய்ப்பவர்கள் வசனங்களுக்கு செவி கொடுப்பார்கள், அவள் பாக்கியவான்கள். எனவே நாமும் அவருடைய வாசல்படியில் நித்தம் விழித்திருந்து அவர் கதவு நிலையை காத்திருந்து அவருக்கு செவி கொடுத்து பாக்கியவான்களாக வாழ்வோம். தேவனுக்கு செவி கொடுப்பது எவ்வளவு உத்தமம் என்பதை வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தின் மூலம் நாம் அறிய முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்தால், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவிகொடுத்தலும் உத்தமம். ஆமேன். செவிகொடுத்தல் உத்தமம். ஆமேன். ஸ்தோத்திரம். சவுலை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பின போது கர்த்தருடைய வார்த்தைகளை சாமுவேல் சவுலுக்கு கூறினான். அவர் அவனை நோக்கி, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அந்த அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். ஆனால் சவுல் கர்த்தர் சொன்னபடி செய்யவில்லை. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவர்களையும் 2ஆம் தரமானவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதாதிகளுமான சகல வஸ்துக்களையும் அழித்து போட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி
என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். சவுல் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிசாய்க்காமல் புறக்கணித்ததால் சவுலை கர்த்தர் ராஜ பதவியிலிருந்து புறக்கணித்து தள்ளினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ சத்தத்துக்கு செவிசாய்க்காமல் போனால் சவுலுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் எல்லோருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே தேவ சத்தத்துக்கு செவிசாய்த்து வாழ்வோம், கீழ்ப்படிவோம், கர்த்தர் சொன்னதை செய்வோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த தியான வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனாய கர்த்தருடைய சத்தியத்துக்கு செவிசாய்த்து கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு வாழ்ந்து அதனால் வருகிற எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. நீர் அவ்விதம் செய்வதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெலனானே, பெலனானே, பெலனானே.
நான் சுகமானே, உம் வார்த்தையினால் நான் பெலனானே, பெலனானே, பெலனானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், திகைத்து போனேன், திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், திகைத்து போனேன், திகைத்து போனேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்ல, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்ல.